அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான். அனுப்பி அந்த தூதர்களோடு சேர்த்து இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற உத்தம தோழர்களை அல்லாஹ் உருவாக்கி அவர்களும் அந்த தூதர்களோடு சேர்ந்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உழைத்து பாடுபட்டு மிகப்பெரிய தியாகிகளாக இந்த உலகத்தில் இருந்து விடை பெற்றார்கள். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த தோழர்கள் வரலாற்று சிறப்புமிக்க தோழர்கள். பூமியிலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடிய தோழர்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் சொர்க்கவாசிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணித்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை கூறினார்கள் என்றால் அவர்கள் அந்த தகுதியை அடைவதற்கு என்ன காரணம் என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது, எந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏற்றுக்கொண்டார்களோ, எந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்களோ, அந்த நம்பிக்கையை முழுக்க முழுக்க அடைகிற விஷயத்தில் வெற்றி பெற்றார்கள். அந்த நம்பிக்கையில் தலையாயது அவர்கள் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும், எதற்காக வேண்டியும் அந்த சொர்க்கத்தை நாம் இழந்துவிடக்கூடாது, நம்முடைய லட்சியம், நம்முடைய குடும்பத்தார்களுடைய லட்சியம் அந்த சொர்க்கம்தான் என்பதை ஆணித்தரமாக நம்பினார்கள். அதை அடைவதில் முயற்சி செய்தார்கள். அதற்கேற்ற நற்கர்மங்களிலே ஈடுபட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பொருந்திக் கொண்டான். நாமெல்லாம் இணை வைத்தலிலே இருந்து மீண்டு வந்து நம்மால் இயன்றவரை நாம் நற்கர்மங்களை செய்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா என்பதெல்லாம் மறுமை நாளிலே தான் தெரியும். ஒரு நம்பிக்கையோடு அல்லாஹ்வினுடைய தூதர் காண்பித்து தந்த வழிமுறைப்படி வணக்க வழிபாடுகளை செய்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொண்டு மறுமை நாளில் அதனுடைய கூலிகள் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த மக்களுடைய பிரார்த்தனை, அந்த மக்களுடைய தொழுகை, அந்த மக்களுடைய நம்பிக்கை, அந்த மக்களுடைய உள தூய்மை அனைத்தையும் அல்லாஹு தஆலா நான் அறிந்திருக்கிறேன்,
நான் ஏற்றுக்கொண்டேன், நான் ஒப்புதல் அளித்து விட்டேன் என்று அல்லாஹ்வே சொல்லுகிற அளவுக்கு ஒரு சிறந்த சமுதாயமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அந்த மக்களுக்கு இருந்த இபாதத்துகளிலே இருந்த ஆர்வம், நன்மை குறைந்து விடுமே என்கிற ஒரு கவலை, சொர்க்கம் நமக்கு கிடைக்குமா என்கிற ஒரு ஏக்கம், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் செய்த நற்கர்மங்கள் எல்லாம் அழிந்து போய் விடுமோ என்கிற ஒரு கவலை அந்த மக்களுக்கு மிக அதிகமாக இருந்தது. எல்லா வணக்க வழிபாடுகளையும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்வில் அமல்கள் கொஞ்சம் குறைவு. எந்த அளவுக்கு அந்த சொர்க்கவாசிகளாக இந்த பூமியில் நற்செய்தி பெற்றிருந்தும் நம்மைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாகவும் நமக்கு சொர்க்கம் வழங்கப்படுவதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் கூறிவிட்டாரே என்று இரு மாப்போடு கூட அந்த மக்கள் நடக்கவில்லை. எப்பொழுதும் அல்லாஹ்வையே அந்த மக்கள் சார்ந்திருந்தார்கள். அமல் செய்கிற விஷயத்தில் அந்த மக்களுக்கு முன்மாதிரியான ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆகவே இன்றைய தினம் நன்மையான காரியங்களில் அமல்களுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு உத்தம சஹாபாக்கள் ஆர்வத்தோடு இருந்தார்கள், எந்த அளவுக்கு கவலை கொண்டிருந்தார்கள் என்பதை குறித்தெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையிலும் தூதருடைய பொன்மொழிகளின் அடிப்படையிலும் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக நாம் பார்க்கவிருக்கின்றோம். 59வது அத்தியாயத்தின் 18வது ஒரு வசனம், யா ஐயுகல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்லுர் நஃப்ஸும் மா கத்தமத்தில் லிகதின் வத்தக்குல்லாஹ இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளைக்கு வரப்போகிற அந்த மறுமை நாளைக்கு தாம் செய்திருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் கொஞ்சம் கணித்து பார்க்கட்டும், கவனித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த உலகத்தில் நிறைய சேமிப்புகளை சேமித்து வைத்திருக்கின்ற நாம் அந்த மறுமை வாழ்வுக்காக வேண்டி என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் அவர்கள் கவனித்து பார்க்கட்டும். வத்தக்குல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப இறந்த பிறகு ஒரு வாழ்வுண்டு என்று நீங்கள் நம்பினால் போதாது, அந்த வாழ்வுக்குரிய முயற்சிகளை, அந்த வாழ்வுக்கு உரிய சேமிப்புகளை, அந்த வாழ்வில் உங்களுக்கு எது பயன் தருமோ அந்த காரியங்களை நீங்கள் கொஞ்சம் கவனித்து நீங்கள் இந்த துனியாவிலே செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நாளில் எது பயன் தரும்? அந்த நாளில் நமக்கு நன்மைகள் மட்டும்தான் பயன் தரும், அல்லாஹ்வுடைய கருணையும். அப்ப மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்கிற லட்சியத்தோடு இந்த துனியாவிலே நீங்கள் வாழுங்கள். அந்த நாளில் எது பயன் தருமோ அதை கொஞ்சம் சேமித்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 57வது அத்தியாயத்தின் 21வது வசனம், சாபிகு இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹா கஅர்லி ஸமாஇ வல் அர்ல். உங்கள் இறைவனின் மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்கும் நீங்கள் முந்துங்கள். அது வானம் பூமி அளவுக்கு விசாலமானது அந்த சொர்க்கம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இந்த வசனத்தை மக்களுக்கு ஆர்வமூட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்வது வழக்கம். அந்த வசனத்தை பத்ர் போரின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3858வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இணை வைப்பாளர்கள் நெருங்கி வந்தவுடன் தன்னுடைய தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வானம் மற்றும் பூமி அளவுக்கு பரப்பளவு கொண்ட அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் எழுந்து தயாராகுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் வானம் பூமி அளவுக்கு விசாலமானதா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், ஆம், வானம் பூமி அளவுக்கு சொர்க்கம் விசாலமானது. அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் இதோ எழுந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படியானால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த சொர்க்கவாசிகளில் நானும் ஒருவனாக இருக்க இன்றைய தினம் பாடுபடுவேன் என்று சொல்கிறார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்களாம், நீங்களும் அந்த சொர்க்கவாசிகளில் ஒருவர் தான் என்று சொன்னார். உடனே தன்னுடைய அம்புக்கூட்டிலே இருந்த பேரித்தங்கனிகளை எடுத்து உண்ண ஆரம்பித்தார். அவரே சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுது எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்களோ, அந்த சொர்க்கம் கிடைக்கிற சந்தர்ப்பம் இதுதான் என்று எனக்கு கூறினார்களோ, அந்த சொர்க்கவாசிகளில் நீங்களும் ஒருவர் என்று சொன்னார்களோ, அந்த நற்செய்திக்கு பிறகு இந்த பேரித்தம்பளம் தின்னுகிற நேரம் கூட இந்த பூமியில் இருக்க நான் விரும்பவில்லை, அதுவே எனக்கு நீண்ட ஒரு வாழ்வாக தெரிகிறது என்று கூறிவிட்டு அம்புக்கூட்டிலே இருந்த அம்பை எடுத்து எதிரிகளை தாக்கி அவரும் தாக்குதலுக்கு ஆளாகி அல்லாஹ்வுடைய பாதையில் மாபெரும் ஷஹீதாக மரணித்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒரே நிமிடம்தான் வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தை அடைவதற்கு எல்லோரும் தயாராகுங்கள் என்றார்கள். சொர்க்கத்தினுடைய ஆசை, அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம், அந்த சொர்க்கத்தினுடைய வெகுமதி அந்த மக்கள் புரிந்த விதத்தை நீங்கள் பார்த்தீர்களா? யா ரசூலல்லாஹ், அந்த சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்குமா? அந்த சொர்க்கத்தை அடைய நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று சொன்னவுடன், அதிலும் நீங்கள் ஒருவர் என்று சொன்ன மாத்திரத்தில் எனக்கு மறுநிமிடமே அந்த சொர்க்கம் வேண்டும், அதற்காக வேண்டி என்ன விலை வேண்டுமானாலும் நான் கொடுக்க தயார் என்று சொல்லி போர்க்களத்திலே புகுந்து எதிரிகளை தாக்கி தாக்குதலுக்கு உள்ளாகி அவர் வீரமரணம் அடைந்ததை நாம் எல்லாம் பார்க்கிறோம். இப்படித்தான் அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். எதிரிகளை சந்திப்பதில் புறமுதுகு காட்ட மாட்டார்கள். சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிவிட்டால் அதை செய்வதில் முன்னணியிலே இருப்பார்கள். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், என்னுடைய தோழர்களை ஏசுவதை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல என்ன காரணம்? மார்க்கத்திற்காக வேண்டி கண் சிமிட்டும் நேரத்திற்குள் எந்த தியாகத்தையும் செய்ய முன்வந்த மக்கள், சொர்க்கத்திற்காக வேண்டி எதையும் இழக்க தயாரான மக்கள், நற்கர்மங்களில் செய்வதில் முன்னணியிலே இருந்த மக்கள், அவருக்கு ஈடாக யாரும் எந்த வகையான நன்மைகளையும் செய்துவிட முடியாது. அவர்களுடைய நன்மை, அவர்களுடைய இஹ்லாஸ் எப்பொழுதும் உன்னதமான இடத்திலே இருக்கும். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் கையளவோ கையின் பாதி அளவோ ஒரு தர்மத்தை செய்தால், உஹது மலையளவு நீங்கள் தங்கத்தை தர்மமாக கொடுத்தாலும் அதற்கு ஈடு இணையாகாது என்றார்கள். அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய அமல்கள் இருந்தது. 29வது அத்தியாயம் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், நம் விஷயத்தில் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வழியை நாம் காட்டுவோம். ஆகவேதான் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொர்க்கத்தினுடைய பேரின்பங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா பட்டியலிட்டபடியே சொல்லிக் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பானம், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆடை, அவர்கள் உண்ணுகின்ற உணவு, அவர்களை மகிழ்வித்த விதம், அதையெல்லாம் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பட்டியல் போட்டு அப்படியே சொல்லிக் கொண்டு வந்து அல்லாஹு தஆலா ஒரு இடத்தில் அதை நிறைவு செய்கிறான். 23வது அத்தியாயத்தின் 26வது வசனம், வஃபி தாலிகல் ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், வஃபி தாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போடுபவர்கள் இருந்தால் இதில் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கத்தினுடைய வர்ணனைக்கு பிறகு, சொர்க்கத்தினுடைய பேரின்பத்திற்கு பிறகு, இறை விசுவாசிகளுக்கு கொடுக்கிற அந்த சொர்க்கத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், போட்டி போடுபவர் இருந்தால் இதில் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நாம் நம்முடைய வாழ்வில் இந்த உலக விஷயத்தில் எவ்வளவு போட்டி போடுகிறோம், எவ்வளவு முயற்சி செய்கிறோம்? வியாபார ரீதியாக உலகத்தில் மேன்மையோடு வாழ வேண்டும் என்பதற்காக, உலகத்தினுடைய மக்கள் பார்வையில் அந்தஸ்தை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ போட்டிகள், எவ்வளவோ ஆர்வத்தோடு பல காரியங்களை துனியாவிலே செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த சொர்க்கத்தை அடைகிற விஷயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் முடிந்தால் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த மக்கள் அவனை பிரார்த்தித்த விதம், அவனுக்கு செய்த நற்கர்மங்கள், இவைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே வர்ணிக்கும் போது 6வது அத்தியாயத்தின் 52வது வசனத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான்.
அந்த மக்கள் யார் தெரியுமா? உங்களோடு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு என்னை முழுக்க முழுக்க நம்பி எனக்காக வேண்டிய நல்லறங்களை செய்து சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற உன்னதமான லட்சியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள். சஹாபாக்களை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு கட்டத்தில் சுஹைப், பிலால், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சபை. குறைஷிகள் அடிக்கடி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து பேரம் பேசுவதுண்டு. அப்படி ஒரு நாள் பேசிய பேரம்தான், தூதரே, நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எங்களுக்கு ஒரு விசேஷ சிறப்பான அந்தஸ்துகள் தர வேண்டும். எங்களுடைய குலம், கோத்திரம், எங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து உங்களுக்கு நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வருகிற சபையில் இது போன்ற மனிதர்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. யாரை பார்த்து சொல்கிறான்? மிக்தாதை பார்த்து, சுஹைபை பார்த்து, பிலால் அவர்களை பார்த்து சொல்கிறான். அவர்கள் இருக்கிற ஒரு சபை. நாங்கள் வந்தால் இவர்கள் எழுந்து செல்ல வேண்டும். அவர்களோடு ஒன்றாக நாங்கள் அமர முடியாது. அப்படி அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அமர்ந்தால் எங்களை பற்றியுள்ள மதிப்பு, மரியாதை நம்முடைய உள்ளத்திலே குறைந்து போய்விடும், பயமில்லாமல் போய்விடும். அப்படியானால் இந்த மார்க்கம் குறித்து நாங்கள் ஆலோசிப்போம் என்று சொன்னார்கள். உள்ளத்திலே இருக்கிற தவறான எண்ணத்தை இஸ்லாத்திற்கு பிறகு கொஞ்சமாவது நாம் அகற்றுவோம் என எண்ணினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். உள்ளத்திலே லேசாக ஒரு எண்ணம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்தவுடனே அல்லாஹ் தஆலா இறக்கிய ஆயத்தை பாருங்கள். 6வது அத்தியாயத்தின் 52வது வசனம். வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் அதாதி வல் அஸியி யுரீதுன வஜ்ஹஹு. தம் இறைவனின் திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய வாசகத்தை பாருங்கள், தம் இறைவனுடைய திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்வோரை நபியே நீங்கள் விரட்டாதீர். அப்படி நீங்கள் அவர்களை விரட்டினால் நீங்கள் மிகப்பெரிய அநீதி இழைத்தவராவீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னை வணங்கிய மக்களை, நான் ஒப்புக்கொண்ட அமல்களை செய்கிற மக்களை நீங்கள் விரட்டினால் நபியே நீங்கள் அநீதி இழைத்தவர்கள் ஆவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கிய அந்த உத்தம சஹாபாக்களை எந்த அளவுக்கு அவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், பார்த்தீர்களா? மேலும் அல்லாஹு தஆலா அந்த மக்களுடைய வணக்க வழிபாடுகளை வர்ணிக்கிறான். 73வது அத்தியாயத்தின் 20வது வசனம். இன்ன ரப்பக யஅலமு அன்னக தக்கூமு அத்னா மின் சுலுஸைல் லைல் வ நஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்தும் மினல் லதீன மஅக். நபியே, உம்முடன் இருக்கிற ஒரு தொகையினர் இரவில் 3இல் 2 பகுதிக்கு நெருக்கமாகவும் அல்லது இரவில் பாதியும் 3இல் 1 பகுதியும் அவர்கள் இரவு நேரங்களில் நின்று வணங்குவதை உம்முடைய இறைவன் நன்கு அறிவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மக்களுடைய இரவு நேர வணக்கங்கள், மக்கள் எல்லாம் உறங்கும் போது அவர்கள் மட்டும் எழுந்து செய்கிற இரவு நேர தஹஜ்ஜுத் போன்ற வணக்கங்கள், அந்த மக்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றுகிறார்கள் என்பதை நபியே உன்னுடைய இறைவன் நன்கு அறிந்தவன் என்று அல்லாஹ் அவருடைய வணக்க வழிபாடுகளை சிலாகித்து சிறப்பித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகிறான். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 9வது அத்தியாயத்தின் 92வது வசனம். ஒரு போருக்காக வேண்டி மக்கள் எல்லாம் தயாராகிற நேரம், தயாராகும் போது வாகனம் உள்ளவர்கள் வாகனத்திலே செல்லுகிறார்கள், பொருளாதாரம் உள்ளவர்கள் பொருளாதாரத்தை வாரி இறைத்து இல்லாதவர்களுக்கு உபகாரம் செய்கிறார்கள். வாகனம் மிச்சம் குறைந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாகனத்தில் 2 பேர்களை ஏற்றி அனுப்புகிற நிலை உருவாகிறது. இப்படியெல்லாம் வாகனத்திற்குரிய ஏற்பாடுகள் செய்யும் போது கொஞ்சம் மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில், யா ரசூலல்லாஹ், நாங்களும் போர் புரிய வேண்டும், எங்களுக்கும் அந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும், எங்களுக்கு உரிய வாகன ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிய வாகனத்தை உரிய மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். போதிய வாகனம் இல்லையே என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் போது அந்த மக்கள் எப்படிப்பட்ட நிலையோடு திரும்பி சென்றார்கள் என்பதை அல்லாஹ் 9வது அத்தியாயத்தின் 92வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். வஅயுனுஹும் தஃபீலு மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அந்த மக்கள் தங்களுடைய கண்களிலே கண்ணீர் வடித்தவர்களாக அழுது கொண்டு அந்த மக்கள் திரும்பி சென்றார்கள். அப்படி வாகனம் இல்லாமல் போருக்கு செல்லாத மக்களின் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ்வே ஆறுதல் சொல்லுகிற அளவுக்கு, போர் செய்ய முடியவில்லையே, அல்லாஹ்வுடைய பாதையில் நம்முடைய உயிரை நீத்து சொர்க்கத்தில் உன்னதமான இடத்தை பெறுகிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லையே என்கிற ஒரு ஆதங்கத்தால் அந்த மக்கள் அழுது கொண்டே சென்றார்களாம். ஜிஹாத்துக்கு செல்கிற மக்களை பார்த்து எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம்!
ஆகவேதான் அல்லாஹு தஆலா அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் குடும்பமாக அந்த மக்களை ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள்? அந்த மக்களுக்கு இருந்த ஒரு ஆர்வம், எப்படியாவது சொர்க்கத்தை அடைய வேண்டும், கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அந்த மக்களுக்கு இருந்தது. ஆகவேதான் அந்த சமுதாயம் உன்னதமான ஒரு சமுதாயமாக மாறியது. நம்முடைய உள்ளத்திலும் நிறைய தொழ வேண்டும், நிறைய நோன்புகள் பல நோக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலும் அடிக்கடி வந்து போவதுண்டு. ஆனால் அதை அடைகிற முயற்சியில் சைத்தான் நம்மிடத்திலே மிகப்பெரிய வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறான். நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுதெல்லாம் அதை குறுக்கிட்டு தடுக்கவே முயற்சி செய்கிறான். அதில் நாம் தோற்று போய் விடுகிறோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. ஒரு நன்மை தனக்கு கிடைக்காவிட்டால் அதற்காக வேண்டி தேம்பி தேம்பி அழுவார்கள். நன்மையான விஷயத்தில் அவர்களை யாரும் போட்டி போட முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சிறப்பை உங்களுக்கு நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், மிகச்சிறந்த மனிதர். என்னுடைய உம்மத்தில் எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அது இவராகத்தான் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சிலாகித்து சொன்ன ஒரு தோழர். அவர் சொல்லுகிறார், அபூபக்கர் அவர்களை என்னுடைய வாழ்வில் நான் அமல்களுடைய விஷயத்தில் முந்தவே முடியாது. அமல்களுடைய விஷயத்தில் அபூபக்கர் அவர்களுக்கு நிகராக அவர்தான், வேறு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு நற்கர்மங்களை செய்வதில் அவரை யாரும் முந்தவே முடியாது என்று சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 175வது நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வருகிறார். அவர் தொழுகிறார், தக்பீரிலே திருக்குரானை ஓதுகிறார். அவர் ஓதுவதை உன்னிப்பாக பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செவிகளில் விழுமாறு ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். இந்த தோழர் இப்னு மஸ்ஊத் அவர்களைப் போல் இவர் ஓதட்டும், இவர் ஓதுகிற முறையை படிக்க வேண்டுமானால் அவர் இப்னு மஸ்ஊத் அவர்களை சந்தித்து அவர் எப்படி ஓதுகிறாரோ அந்த அழகுபட இவர் ஓதட்டும் என்று கூறி அவருக்கு ஒரு சில செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகிறார் சபையில். இவர் தொழுது முடிந்து இப்பொழுது பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அந்த சபையில் உமர் அவர்களும் உண்டு, அபூபக்கர் சித்திக் அவர்களும் உண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்தாராம், இப்னு மஸ்ஊத் இல்லாத அந்த சபையில் ஓதுபவர் இப்னு மஸ்ஊத் அவர்களை போல் ஓதட்டும், அவரை சந்தித்து ஓதுதலை கற்றுக் கொடுக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் இப்னு மஸ்ஊதை சிலாகித்து சிறப்பித்து கூறி அந்த செய்தியை நாம் எப்படியாவது காலை பொழுதில் இப்னு மஸ்ஊத் அவர்களை சந்தித்து அல்லாஹ்வுடைய ரசூல் கூறி அந்த நற்செய்தியை நாம் முந்தி சென்று அவருக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் எண்ணினாராம். அதே போல மறுநாள் காலையில் இப்னு மஸ்ஊத் அவர்களை சந்திக்க செல்வதற்கு முன்னால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சென்று அந்த நற்செய்தியை கூறிவிட்டு விட்டாராம். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி மா சபக்துஹு இலா ஹைரின் கத்து இல்லா சபக்கனி இலைஹி. அபூபக்கர் அவர்களை நிகராக யாரும் எந்த நன்மையும் செய்துவிட முடியாது. அல்லாஹ்வின் ஆணையாக நான் ஒரு நன்மையின் பால் முந்தினால், நான் ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நான் எண்ணினால் எனக்கு முன்னால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த நன்மையை செய்திருப்பார்கள். எப்படிப்பட்ட மாமனிதர் அபூபக்கர் அவர்கள்! அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மிக நெருக்கமான ஒரு தோழர். அல்லாஹ் திருக்குரானில் ஹிஜ்ரத்து பயணத்தில் அவரோடு இருந்த தோழர் என்று அல்லாஹ் வர்ணனை செய்த ஒரு தோழர். அல்லாஹ்வுடைய ரசூல் தனக்கு நோய்வாய்ப்பட்ட இறுதி காலகட்டத்தில் அபூபக்கர் அவர்களை தவிர வேறு யாரும் என்னை சந்திக்க வரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன தோழர். அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துவார்கள், உடலாலும் பொருளாலும் இந்த பூமியில் அதிகமாக இந்த தீனுக்காக வேண்டி எனக்காக வேண்டி தியாகம் செய்த தோழர் அந்த தோழர். அவர் சொர்க்கவாசியின் முதன்மையானவர் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி சீராட்டி சொன்ன உத்தம செயலர் தனக்குத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொர்க்கம் வாக்களித்து விட்டாரே என்கிற இருமாப்போடு இருக்கவில்லை. ஒரு சிறிய நன்மையாக இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நினைப்பதற்கு முன்னால் அவர் செய்து முடித்திருப்பார், நான் செய்ய வேண்டும் என எண்ணுவதற்கு முன்னால் அவர் அந்த நன்மையை செய்து முடித்திருப்பார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பூமியில் நல்ல அமல்களை அதிகம் செய்கிற நல்ல மனிதனாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுதெல்லாம் நன்மையினுடைய வணக்கத்தினுடைய நன்மைகளை சொல்லுகிறாரோ, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுதெல்லாம் சொர்க்கத்தின் உன்னத நிலைகளை வர்ணிக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் எழுந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ்,
அப்படியானால் அதில் நுழைபவர் யார்? யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த நன்மை கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நிகரான ஒத்த வயது மூத்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் அமர்கிற சபை. புகாரியில் 1897வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் அன்ஃபக ஸௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒரு ஜோடி பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ, ஒரு பொருளை அல்ல, ஒரு மாட்டை தர்மம் செய்வதாக இருந்தால் அதனுடைய குட்டியோடு சேர்த்து, ஒரு ஆட்டை தர்மம் செய்வதாக இருந்தால் ஆட்டினுடைய குட்டியோடு சேர்த்து, ஒரு மோதிரத்தை தைமம் செய்வதாக இருந்தால் 2 மோதிரம், ஒரு ஜோடி மோதிரம். இப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒரு ஜோடி பொருளை செலவு செய்கிறார்களோ, நூதிய மின் அப்வாபில் ஜன்னா யா அப்துல்லாஹ் ஹாதா ஹைருன், சொர்க்கத்தினுடைய வாசலில் நின்று கொண்டு அந்த சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுபவர் அழைப்பாராம், அல்லாஹ்வுடைய அடியாரே, இதுதான் உனக்கு மிகச்சிறந்த நன்மை, இதுதான் உனக்கு மிகச்சிறந்த பாக்கியம் என்று அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ஜோடி பொருளை தர்மம் செய்தவர்களுக்கு சொர்க்கத்துடைய வாசலில் நின்று வானவர்கள் அவர்களை பிரத்யேகமாக அழைப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரையிலே சொல்லுகிறார். சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற சபை. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு, ஒரு வாசல் அல்ல. ஃபமன் கான மின் அஹ்லி ஸலாத்தி துஇய மின் பாபி ஸலா, தொழுகையாளிகள் தொழுகையினுடைய வாசல் வழியாக அந்த நாளில் அழைக்கப்படுவார்கள். வமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத் துஇய மின் பாபில் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் போர் செய்து மரணித்தார்களோ அவர்கள் ஜிஹாத்துடைய வாசல் வழியாக அந்த நாளில் அழைக்கப்படுவார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் கான மின் அஹ்லி ஸியாம் துஇய மின் பாபில் ரய்யான், யார் நோன்பாளிகளாக இந்த உலகத்தில் ஃபர்து அல்லாத உபரியான நோன்புகளை தன்னுடைய வாழ்வில் யார் அதிகம் செய்கிறார்களோ அந்த நோன்பாளிகள் மறுமை நாளில் நோன்பாளிகளுடைய வாசல் ரய்யான் என்கிற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். வமன் கான மின் அஹ்லி ஸதகத்தி துஇய மின் பாபி ஸதகத்தி, அல்லாஹ்வுடைய பாதையில் யார் தர்மம் அதிகம் செய்தார்களோ அந்த தர்மத்தினுடைய வாசல் வழியாக அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மறுமை நாளில் சொர்க்கத்து வாசிகள் அந்தந்த அமல்களுக்கு ஏற்றவாறு சிறப்பான வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று ஒவ்வொரு வாசலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சிலாகித்து சிறப்பித்து வர்ணனித்து கூறினார்கள்.